வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோஸ்ட் ஆஃப் கேமிங் ஸ்பாட்டன்ஸ். கடைசி எபிசோட், அதாவது 5ஆம் எபிசோட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேடிஸ் தப்பிச்சு போயிட்டான்ற நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்ன ஆச்சுன்னு நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சைலன்ஸ் அவனை தப்பிச்சு கூப்பிட்டு போயிருக்கான். எங்கே ஒழிஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபார் வெஸ்ட், அதாவது ஃபர்பிடன் வெஸ்ட் இருக்கேன், முடிஞ்சால் வந்து என்னை கண்டுபிடி. நான் ஹேடிஸை வச்சு கிட்டத்தட்ட என்ன சொல்ல, கயாவோட பேக்கப் எங்கே இருக்கணும், ஏகப்பட்ட நாலேஜை நான் கெயின் பண்ணியிருக்கேன், நீ வந்து என்னை பாரு அப்படின்னு நமக்கு சவால் விட்டுருக்கேன். நம்மளாம் கடுப்பாகி இருறாங்க உட்காமக்கான நேரில் வரண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்பிடன் வெஸ்ட்டுக்கு கிளம்போகிறோம். கிளம்போது வாரில் நம்ம கூட வரேன்றான். அவனை எப்படி தட்டி விடுறது தெரியாமல் இங்கே நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லிட்டு சின்ன பையன் அவனை தூங்க வச்சுட்டு நம்ம அங்கேருந்து எஸ்ஐ ஃபர்பிடன் வெஸ்ட்டுக்கு போயிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபர்பிடன் ரீச் பண்ணிப்போம் நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கான எபிசோட் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம ஹரிசான் ஃபர்பிடன் வெஸ்ட்டோட அப்போகலிப்டிக் வேர்ல்டுக்குள்ளே மூழ்கலாம். ஓகே ஸ்பாட்டன்ஸ், வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வெஸ்ட்டு கொண்டோமா? என்னால் நம்பவே முடியலை. அதை யூஸ் பண்ணி யாரும் ரவுண்ட் அடிச்சது நான் பார்த்ததே இல்லை. அதானே. ஆனால் இனிமேல் இந்த மாதிரி நிறையா சிறப்பான சம்பவங்கள் பார்ப்பேன். இந்த வழி தான் நான் பேங்க் போக முடியுமா? ஆமாம், எப்போ இப்போ தான் போகலாம். ஆனால் இன்றைக்கும் வாய்ப்பு இல்லை, இன்னும் போக வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி? ஏன்னா கீழே இருக்க ஏரியா ஃபுல்லாக மிஷின் சுற்றுதுங்க. ஆமாம், அந்த திருதுப்பாங்க. ஆமாம், மிஷின்ஸ் அதுவாடு தெரியுது. நம்ம பாட்டு போகலாம்ல, கீழே அப்புறம் அடிச்சு கொண்டுறாங்க. என்னால் மிஷின்ஸை ஹேண்டில் பண்ண முடியும், ஒன்னால முடியும். ஆனால் நான் ஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செயின் ஸ்கிராப்ல இருந்து எல்லா எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சவுண்ட் வர வரைக்கும் என்னால் எதுவும் பண்ண முடியாதுங்க. நான் இவ்வளோ தூரம் சும்மா நின்று வேடிக்கை பார்க்காக வரலப்பா. நீ வரலாம், நானே போய் இறக்கிக்குவேன். நீ அப்போ யார் திருப்பி அந்த கிராங்கை மேலே கொண்டு வர போகிறது? இல்ல, பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நடக்கிறேன்? போறதுக்கு தான். அப்ப போய்த்தான் ஆகணுமா? ஆமா, வேற வழியே இல்லையா? தான் இந்த வழி இருக்கு. நக்கலு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. இது அப்படிதான். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே? அது ஏன் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு கிளம்புறா. சரி சரி சரி, போ போ போ. கிராங்க் பண்ண போகிறோம், நம்ம கீழே போக போகிறோம். மிஷின்ஸ் ஒரு சண்டை ஒன்று போடுங்க திருப்பி. எப்படி தான் விட்டு இன்னைக்குன்னு 10 மிஷின்ஸ் இந்த மொபைல் வாங்குது. ஒருவேளை யாராவது உன்னை கேட்டாங்கன்னா நீ என்னை வறுபுறுத்தா செய்ய வச்சுன்னு சொல்லணும் நீ அப்படின்றான். ஏங்க அந்த மண்டை போட்ட இது போட்டோடனே செம்மையாக இருக்கலாம், அந்த கிரீடம் மாதிரி போட்டது. ஓகே, லெவல் 3 வந்துட்டோம். பார்த்தா போக தெரியுதாண்ணா, பெருசாக அங்கே ஆக்டிவிட்டி தெரியலையே. மிஷின்ஸ் மோதினதுல வர போகலாம். அது போய் ஏன் அமைதியாக இருக்குன்னு கேட்டேன்னா, ஒர்க் எல்லாரும் வேலையை நிறுத்தி வச்சுருக்காங்க ஒரு பிரச்சனைனால. எந்த மாதிரி மிஷின்ஸ் பிரச்சனை உங்களுக்கு கொடுக்குது? ரொம்ப கேவலமான ஒன்று ப்ரெசல் பேக்ஸ்னு சொல்லுவாங்க, அதுங்க தான் உயிரை வாங்குதுங்க. பிரச்சனை இல்லைன்னா அதுங்க இந்த இடத்த செஞ்சதே இல்லை, திடீர்னு வந்துருச்சுங்க, எப்படின்னே தெரியல. வேட்டையாடுறது காரணம் இல்லையா இருந்தாங்க, பட் ஆல்வெண்ட்டை தாண்டி வர மாட்டேன்றாங்க. செயின் ஸ்கிராப்போட பாஸ் அவனா பாஸ்ன்னு அவனே சொல்லிக்கிறேன். அவன் தான் அந்த வேலையெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கான், அதனால யாரும் அதை வேலை பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்றான். சரி, நான் எப்படி இந்த வழியாக போகத்தானே செய்கிறேன். நான் எம்பசி அட்டன் பண்ணணும். நீ அது முதல்ல சொல்லியிருக்கணும், அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. என்னடா சொல்கிற? அதானே அந்த சவுண்டு கேட்குதுல, அதுதான் உனக்கு விடை. யார் அவன்? அவன் காஜா சன் பிரீஸ்ட். நேற்று அவனை கீழே கொண்டு வந்தேன். இந்த மிஷின் பிரச்சனை வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இறக்கி விட்டேன் அவனை. அவன் ரொம்ப முக்கியமானவன் அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான். நீ சொல்கிற அந்த எம்பன்சியில் நடக்க போகிற பேரன் லைட்டு, அது அவன் தான் நடத்தணும். சந்தோஷம். சரியான வாயாடி ஆக்கியான். அவன் ஏதோ உழப்ப போகிறேன் கண்டுபிடிச்சிட்டான் நம்ம ஆளு. அவன் தான் நடத்த வேண்டியதுக்கான மெயின் ஆளேவா? ஆள் மண்டைப்பாங்க. அந்த ட்ரெஸ் போட்டவங்க பூரா கார்ஜாவோட பிரீஸ்ட். டென்ட்ல நேற்று ராஜ்ய பூரா ஒரு நாள் அரண்டுக்கிட்டே எப்போ அடி வாங்க போகிற சாப்பிட்னு பயந்துட்டு என்ன கூட்டு போக நீ முடியாதுண்ட. ஆனால் இந்த நோராகல் சாவேஜ், என்னடா யாரா அது? நீ யாரா? நான் யார் தெரியுமாடா உனக்கு? அவங்க அலாய்
ஸ்டூடியோ வாடிஸா? You know, savior of Meridian. அல்லா இது தெரியாதா? மெரிடியனை காப்பாத்துறவங்க. அவளா? That lessens the insult, I suppose. அப்ப நான் அசிங்கப்படுறது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன்டா. நான் பேரன்லைட்ல நடக்க போற எம்பசிக்காக வந்தேன். எதுக்கு நீ இன்னும் அங்க இருக்க? Valley infested. ஏன்னா வேலி ஃபுல்லா மிஷன்ஸ் தெரியுதுங்க. And so did Ahriman proclaim the sun priests most precious and worthy of safekeeping. நான் ரொம்ப முக்கியமான ஆளு. Scripture. என்னைய வந்து கண்டிப்பா சேஃப்டியா கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து பேரன்லைட்டுக்கு போவேன். ஆனா என் கூட வந்த வேன்கார்டோட கேப்டன் வழி எல்லாம் பக்காவா சேஃபா இருக்குன்னு சொன்னாதான் போவேன். பரவாயில்ல, கேப்டனோட ஃப்ரெண்டு. உனக்கு தெரியாதுமா? உனக்கு தெரியுமா அப்படின்றான். கேப்டனா யார்? ஏறன்னு நினைக்கிறேன். ஏறன் எங்க இருக்கான்? இந்த மாதிரி பைத்தியக்காரனோட பேசுறதுக்கு கொஞ்சம் சண்டை போறவனோட பேசினாதான் நல்லா இருக்கும் அப்படின்றான். வாடிஸ் என்ன பெரிய ஸ்டூடியோஸ் வாடிஸ் புண்ணாக்கு வாடிஸ் போடா. வாடிஸ் வந்து இரண்டையும் மற்ற வேன்கார்டு ஆளுங்களையும் வழியை கிளியர் பண்ண அனுப்பியிருக்காங்க. மூடுறா அவ்வளோதான், செத்துட்டியா? அப்போ கீழே போயிருக்காங்களா? ஆமா சரி, இங்கே வேலை அனுப்பி வச்சுக்கன்னு சொன்னாங்களே, நான் என்னோட கியரை அப்கிரேட் பண்ண முடியுமா? நீங்கள் போகிற வெளில செயின் ஸ்க்ரேப்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். அதே மாதிரி பிரிசில் பேக்ஸ்க்காக நீ ஆசிட் ஆரோஸ் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நல்லது. பின்னாடி அதோட கேனிஸ்டர் அடிச்சிங்கன்னா வேகமாக அவங்களை தூக்கிடலாம். தேங்க்ஸ்ப்பா. நான் போய் இறண்ட எங்கன்னு தேடி பார்க்குறேன். ஓய், நீ எங்கே போகிற? நான் மலை மேலே போய் சேஃப்டி ஆக்க போகிறேன். இல்லை மன்னிச்சிடுங்க, ஆப்ரேட்டர்ஸை விசில் சவுண்ட் கேட்குற வரைக்கும் போகலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டேன். அவனை நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன் இப்படி பண்ணுற? ஜோர், நீங்கள் ஸ்டூடியோஸை கூப்பிட்டு போய் செயின் ஸ்கிராப் எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். புரிஞ்சிருச்சுங்களா? நான் போய் இறண்ட கண்டுபிடிச்சி வழியை சரி பண்ணுறேன். ஆனால் அதுக்கப்புறம் நீ எந்த எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. பேரன்லைட்டுக்கு போகிற எம்பசி நடந்தே ஆகணும். இப்போ அதுதான் சூரியனோட ஆசனை. அப்படியே நடக்கட்டும் போறேன். வைத்தியக்காரனா இறண்ட கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது செயின் ஸ்கிராப் போகணும். அதான் இறண்ட கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம செயின் ஸ்கிராப்பில் போய் நம்மளோட போவை வந்து அப்கிரேட் பண்ணிக்குவோம் அப்படின்றா. ஓகே வாங்க கிளம்புவோம். லூட் அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. எப்போயுமே வந்து நம்மளை உயிராங்க வேணும் தெரியாது, அதனால் எப்போவுமே லூட் அடிச்சிடணும். ஓகே, முன்னாடி இதில் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. போவோமா? ஸ்டுடியோ வாடிஸ் வேற பாரு. வாடிஸ்ன்னு சொன்னால் போதான், ஸ்டுடியோ வாடிஸ் சொல்லணுமா? ஓகே வாங்க, எங்கிட்ட தான் காமிக்குது. இது உடஞ்சதா? பிரிசில் பேக்ஸ்ன்னு சொல்கிறான். புதுசாக்குமோ? இருங்க, லெஃப்ட்டில் இறங்கலாம் நினைக்கிறேன். அந்த மஞ்சள் இருப்பாங்க, இறங்கி போவோமா? இருங்க வரேன். நல்ல வேலை. அப்படியே பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியுமா? இருங்க பார்ப்போம். இருங்க, எவ்வளோ இருக்கானா? நம்ம துறக்கமாக வந்து முதுகில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, டப்புன்னு பொருள் அடிப்பாங்க. அவ்வளோதான்க்கா. ஆசம். என்ன லைட் எரியுது? ரொம்ப பச்சை கலர்ல இருக்குங்க. அதை லூட் பண்ண முடியுமா? பாக்ஸ் லூட் பண்ணுறாளா? அது எடுக்க முடியாதா? ஆப்ஷன் இருக்குது. கிரீன் ஷைன் சில்வர் என்னன்னு பார்த்துருவோம். ஓ மை காட், ஏதோ வித்தியாசமான கல்லுங்க. ஏதோ ஒரு ஜெம் ஸ்டோனு, பச்சை கலர் லைட் எரியுது. ஓ கண்டிப்பாக மெர்ச்சன்ஸுக்கு இதை பிடிக்கும். என்ன போட்டிருக்கான்? உலகம் ஃபுல்லாக அது மூடி இருக்கும். இது பேர் க்ரீன் ஷைனு. ஒரு குறிப்பிட்ட வெப்பன்ஸ் அண்ட் அவுட்ஃபிட்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கு மட்டும் இதை நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். ஓகே புரிஞ்சு. அப்போ வேல்யூபிளான பொருள் தான் நினைக்கிறேன். என்னங்கடா நேரம் போகுமா லெஃப்ட் போகணுமா? சென்டரில் காமிக்குதே. ஏதோ காமிச்சு இல்லையா? ஏதோ காமிச்சு ட்ராப் த எட்ஜா? நான் கூட ரொம்ப வித்தியாசமாக காமிக்குது. கனெக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் போயிட்டேன். ஓகே அதேமாதிரி அதனோட மூவ்மெண்ட் ஏகப்பட்டது நிறையா அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கல் மாடி ஒன்றும் டக்குன்னு அலாய் அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சா பார்த்தீங்களா? பூச்சி பார்க்க ஏறி போயிடுவேன். மெடிக்கேட் எப்போவுமே மெடிசன் கண்டுக்கிட்டு நான் எப்படி பயன்படுற நிலைமை வேகமாகவே வரும். ஆமாம், அதான் கீழே வேலி ஃபுல்லாக இன்ஃபெக்டட் இருக்காங்கன்றாங்க. வாங்க இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். எங்கிட்டு போகணும்? பார்க்க போகிறான். இந்த கேம்பையே மிஷின்ஸ் நாசப்படுத்திடுச்சுங்க. கண்டிப்பாக அந்த வேலி சேஃபில் பார்த்துட்டா பூரா கூட்டிட்டான். வாங்க சண்டை தான் வாங்கிட்டோம். ஓ 2 பேர் தான், பரவாயில்ல பார்த்துக்கலாம்.
வாங்கிக்க. ஐயோ மண்ணுக்குள்ளே வர போயிட்டானே ஒருத்தன். கண்ணு போடுறான் என்னடா அடி. மிஸ் ஆகிட்டான். இப்போ ஒரு போடுக்கான். அப்புறம் தான் முடிஞ்சு ஒரு அடி. ஐயோ அடிச்சுட்டான். உள்ளே போகாத போட்டானே. அவன் தான் அதிகமாக டேமேஜ் வாங்குவேன். இது ஒன்று அந்த ஒருத்தன் வாடா கீழே போயிட்டான் மறுபடியும் மேலே வாடா. 3 பேர் இருக்கானுங்களா? அவ்வளோ முடிச்சிடுவோம். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் அடிச்சிட்டேன். ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டேன். அவ்வளோதான் 2. இன்னும் ஒருத்தன் அந்த இருக்கான். வாங்கிக்கடா போடு. ஐயோ கொல்ல போகிறான். இன்னும் ஒரு அடி முடிஞ்சு. மிஸ் ஆகிட்டான். சாகும் போது அடிச்சுட்டு போயிட்டாங்க. சை நான் சொல்லலை. எடுத்தோடனே எவ்வளோ பேரும் டைம் வாங்குவாங்க. மில்லாம் காலியாக போச்சு. மெடிசின் கிட்டத்தட்ட 4 மெடிசின் யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தான் இவன் லூட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் செயின் ஸ்கிராப் கூட போகல. அதுக்குள்ளே எத்தனை பேர் வரானுங்களே. ரொம்ப மோசமான விழாக்காங்க. பாரோவர் தான் எத்தனை வாரம் கடுப்பேற்றுறாங்க. நம்மளால வாட்சர்லாம் ஒரு அடி தான் படுத்துருவான். இவங்க கூட மண்ணுக்குள்ளே போகிறாங்க, மேலே வராங்க. அந்த ஏர் வேமாக யூஸ் பண்ணி காதை வலிக்க வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே கல்லை வேறு பறக்க விடுவாங்க நம்ம மேலே. அந்த ஆகுங்க ஒரு ஜெம் ஸ்டோனு. என்ன கஷ்டப்படும் தேடி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக நினச்சேன். கண்முறை 2 இருக்குது. இது போக நம்ம இறங்கும் போது அந்த இதில் வேறு க்ரெயினில் வந்துட்டு இருந்தோம்ல, அப்போ வேறு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா ரைட் சைடு மலையில். ஆனால் அங்கெல்லாம் ஏறி போயிருக்குன்னு சொன்னால் விழிச்சிடும். ஓகே வேரியபிள் தெரியுதுப்பா. அந்த மெசேஜ் போதாம்பாங்க. அப்பா போயிடுச்சு. ஓகே மேலே வந்துட்டோம். என்னடா பாய்சன் தானே அது. இந்த பாம்பு துப்புனானே பாம்பு இருக்கான இன்னொருத்தன். என்னடா செத்து கிடக்காங்க. செத்துட்டானா? நம்ம ஏதாவது பண்ண முடியும் வச்சேன். மிஷின் செத்து கிடக்கு. கண்டிப்பாக அதுதான் பிரிசில் பேக்காக இருக்கும். ஒருவேளை ஏரன் ஒருவேளை அதை கொண்டிருப்பான். அந்த முன்னாடி பில்டிங்க்கு அதான் நினைக்கிறேன். எந்தாக்குங்க ரைட் சைடு பிரிசில் பேக்கு பார்த்தீங்களா? பிரிசில் பேக் எப்படி பார்க்க கிட்டத்தட்ட இந்த பன்றி மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்க. வேற ஏதாவது இருக்கா? இதுதான் செயின் ஸ்கிராப்பாக இருக்கும். ஜோரோஃப் இந்த இடத்துல என்னோட வெப்பனை அப்கிரேட் பண்ணலாம் நினச்சேன். அதே மாதிரி என்னோட வெப்பன்ஸ் என்ன நான் ஷார்ப் டிங்கரிங் பண்ணிக்க முடியும். டிங்கர்னா ஷார்ப் பண்ணுறதா நினைக்கிறேன். ஓகே அந்த பச்சை கலர் ஆட்சி குடி காமிக்கிருப்பாங்க. அது காமிச்சாலே சைடு மிஷின்ஸ் இருக்குன்னு அர்த்தம். செயின் ஸ்கிராப் வந்துட்டோம். பேரன் லைட்டுக்கு போக வேண்டிய வழி அங்கிட்டு இருக்கு போல. செயின் ஸ்கிராப் தங்களை அன்புடன் வரவேற்கிறதே. ஆசம் செயின் ஸ்கிராப் பண்ணிட்டோம் ஒரு வழியா. அவுட்லாண்டர் வாங்க. அவங்க நம்மள சேவியரா உள்ள வரீங்களா? சேவியர் நம்மளை வர வைக்கிறாங்க அன்போட. நல்ல மனுஷங்க. செயின் ஸ்கிராப்பில் போய் கார்ட்ஸோட பேசுங்க. எரண்டை ஃபைன் பண்ணுங்க. ஓகே நம்ம இவங்ககிட்ட பேசுகிறோம். செயின் ஸ்கிராப் வந்துட்டோம். ஆசம் Welcome to Chain Scrape, Savior. செயின் ஸ்கிராப் உங்களை வர வைக்கணும் சேவியர். தொடங்க. ஜோஃப் ஆர்டர் கொடுத்துருக்கான். எனக்கு அதே போதும். நான் திறந்து விட்டுறேன் உங்களுக்கு. தோண்டாங்க உள்ள எத்தனை பேர் நம்மளை பார்த்து கையில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க தெரியல. வந்துட்டோம். ஆளே இல்லாம இருக்காங்க. அட கடவுளே யார் அது? பெட்ரா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். உடனே கிளம்ப ஓட பார்க்காத. வா. எங்க கூட்டு போறா? இந்த இடத்துல சரக்கு மட்டும் தான் நமக்கு பிரச்சனை இல்லாமல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம் நான் கேட்டேன். மிஷின்ஸு வேலை நிறுத்தி வச்சுருக்குது. அதெல்லாம் சும்மா சின்ன மால் ஃபங்க்ஷன் தான். செயின் ஸ்கிராப் எப்போவுமே அப்கிரேடுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும். அவன் தான் ஊழ்வண்டா. இந்த இடத்தோட ஹெட்டு மாதிரி இருக்கான்னு சொன்னாங்க. ஆமாம் ஒரு கதை இருக்கு. என் கூட வா சரக்கு அடிச்சுட்டு பேசுவோம். பெட்ரா நான் அந்த வழியாக போயிட்டு இருக்கேன். நான் மேற்கு நோக்கி போயிட்டு இருக்கேன். அங்கே எம்பன்சி பேரன் லைட்டில் நடந்துட்டு இருக்கு. அதை நான் நடக்க வச்சாகணும். அப்புறம் நான் போய்கிட்டே இருக்கணும் அதை தாண்டி அப்படின்னு. உனக்கு ஏகப்பட்ட பெரிய வேலை இருக்கு புரியுது. வேற நெருப்ப மண்டை. உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நீ போகணும்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. கடுப்பாக்குற நம்மளை பார்க்க வர மாட்டேன். நைஸா ஒருவேளை சரக்கு வந்து பழைய ஃப்ரெண்டோட பேசி கொஞ்சம் டைம் ஓடணுச்சுன்னா சரக்கு அடிக்கிற இடத்துல வந்து பாரு அப்படின்ட்டு போயிட்டா.
நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, ரொம்ப கோவப்படுறாங்க நம்ம பேசணுன்னு. பார்த்தீங்கன்னா நமக்கு பேர் வச்சிருக்காங்க ஃப்ளேம் ஹேர், அதாவது நெருப்பு மண்டல். ஓல்வன் பார்த்தா பைத்தியக்காரமா இருப்பான். பெட்டரா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால், பட் நான் என்னோட ஒர்க் பெஞ்சை கண்டுபிடிச்சி அப்கிரேட் பண்ணணும். ஆமாம், அதுக்கு தான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு காரணம். அப்கிரேட் த போ. இப்போ அப்கிரேட் பண்ணணும்னா நமக்கு டேபிள் வேணும் போலங்க. ஃபஸ்ட்டு பார்ட்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம அந்த அப்கிரேட் மெனுவில் போய் டக்குன்னு அப்கிரேட் பண்ணிடலாம். இப்போ டேபிள் தான் அப்கிரேட் பண்ண முடியும் போல. இந்த இருக்குது. ஓகே, வாங்கும்போது அப்கிரேட் பண்ணிடுவோம். என்ன வெப்பன் அப்கிரேட், அவுட்ஃபிட் அப்கிரேடு, ட்ராப் அப்கிரேடு, எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணலாமா? ஏங்க இந்த அவுட்ஃபிட் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த அவுட்ஃபிட் வேணும்னா நம்ம ஏகப்பட்ட வேலை பார்க்கணும். அந்த அவுட்ஃபிட்டுக்கு டபுள் ஹெல்த் வேறு. இப்போ பார்த்தா அந்த பவர்லாம் இல்லை. சரி, முதல்ல வெப்பனை தான் அப்கிரேட் பண்ணணும்னு சொன்னாங்க. வெப்பனை போய் பார்த்துருவோம். இது என்ன அது? என்ன அப்கிரேட் இருக்குது? இது ஒரு லெவல் அப்கிரேட் பண்ணாலே பாய்சன் ஆரோ நம்ம கிடச்சிருமா? ஆஷம். அப்கிரேட் பண்ண என்ன வேணும்? ஷார்ட்ஸும் பிரேடட் வைஃப்ஸும். ஆசம். இப்போ நமக்கு ஆசிட் ஆரோ கிடச்சிருச்சு. ஓகே, செகண்ட் ஏற்றுனா டேமேஜ் கொடுவோம், ஏற்றிடுவோம். ஆசம். அடுத்தது பாரோவோட சவுண்ட் ஷெல் வேணும். ஓகே, அடுத்து வர வேண்டிய அடிச்ச அந்த சவுண்ட்ஸில் தூக்கிட வேண்டியதான். அடுத்து ஸ்லிங் ஷாட்டு. இதில் ஏதாவது பவர் ஏற்ற முடியுமா? இல்லை, பவர் ஏற்றினா இது மட்டும் தான், பட் டேமேஜ் கூடும். சரி, ஓகே, யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து சண்டை வரணும். ஆசம். ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ். ஓகே, அடுத்து பிரிசில் பேக்கோட டஸ்க் வேணும். இந்த அவனை அடிச்சு தூக்கிட்டு வரேன். ஓகே, அவுட்ஃபுட்டு வேணாம், நம்ம வேறு அவுட்ஃபுட் வாங்குவோம். எப்படியும் டேமேஜ் அது வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கான். கிராஃப்ட் பண்ணுறதுக்கா? என்னடா அப்கிரேட் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அப்கிரேட் நான் பார்க்குறேன். அவுட்ஃபிட் அப்கிரேட் பண்ணுமா? வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். வேஸ்டேன்னு பார்க்குறேன். ஸ்லாட்டு கூட கிடையாது. இந்த இருக்கா? ஒரு ஸ்லாட் கிடைக்கும் போட்டிருக்கேன். பட் ஸ்லாட்டில் வைக்க நமக்கு இன்னும் அந்த ஸ்லாட் எதுக்குன்னா பட்டன்ஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். அவுட்ஃபிட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த ஸ்லாட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது வச்சுக்கலாம். ஓகே, அவுட்ஃபிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அடுத்த அவுட்ஃபிட் எப்போ கிடைக்கும் நமக்கே தெரியாது. ஓகே, ஆசம். வேற என்ன அப்டேட் பண்ண முடியும்? சரி, ரைட்டு. ஆசிட் ஆசிட் டேமேஜ் இப்போ உங்களால் இன்வெர்டரியில் பண்ண முடியும். யூஸ் ஃபோக்கஸ் சேனல்ஸ். ஓகே, வேறு எதுவும் சொல்ல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ உங்களால் ஆசிட் இது பண்ண முடியும். உங்களோட இன்வெர்டரியில் ஆசிட் அக்சஸ் பண்ணலாம். மிஷின்ஸை ஸ்கேன் பண்ணி அவங்களோட எந்தெந்த மிஷின்ஸ் ஆசிட்க்கு டேமேஜ்ன்ற ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சி அது எந்த வீக் பாயிண்ட் வச்சு கேனிஸ்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ போய் ஏரண்ட்டை கண்டுபிடிச்சி நான் பிரிசில் பேக்கை முடிக்க ஹெல்ப் பண்ணால் போதும். இது என்னது புதுசாக காமிச்சிருக்கேன்? ஸ்டாஷுங்க. அப்போ எல்லா பொருளையும் நம்ம தூக்கி தெரிய முடியாதுன்றனால ஸ்டாஷ் வச்சுட்டான். இந்த ஸ்டாஷில் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸஸாக இருக்க பொருளை பூரா ஸ்டாஷுக்கு அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் வேணுன்றப்ப எங்கெங்கெல்லாம் கண்ணில் போடுதோ அப்போ ஸ்டாஷ் நம்ம பொருள் எடுத்துக்கலான்ற மாதிரி போட்டிருக்கேன். நம்மளோட பவுச்சை இங்கே வேணால் ஆமாங்க, பவுச்சை போன பார்ட்லேயும் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. நம்மளோட கெப்பாசிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம வேணால் மிருகங்களை வேட்டையாடி அதுங்க தோலை வச்சு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமா? சில் வாட்ரு 149 கிளைகள். ஆசம். எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். எதுக்கு விட்டுக்கிட்டு சில் வாட்டர் தூக்கு. அடுத்து வேறு என்ன? ரிசோர்ஸஸ் இடம் பத்தலையா? வேறு என்ன இருக்குது? ஏரோ இருக்குங்க. ஏரோ எடுக்க முடியல. பவுச் ஃபுல்லாகிடுச்சு போல. ஓகே, ஸ்டாஷை காமிச்சிட்டான். நம்ம அப்கிரேட் பண்ண டேபிளை காமிச்சிட்டான். வேறு எது இருக்கா? ட்ரெஸ்ஸு வாங்கலாமா? ஐயோ, அப்கிரேட் பண்ணிட்டு இல்லை ட்ரெஸ்ஸு லாக்கில் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு 10 தான் யூஸ் பண்ண முடியும். அங்கே ஏரோ காமிக்குது, பட் ஏரோ லாக்கில் இருக்கிறதுனால நம்ம பேசுறது வேஸ்ட்டு தான். ஓகே, செயின் ஸ்கிராப் வந்துட்டோம். நிறையா சைடு மிஷின்ஸு அந்த மேலே பச்சை கலரில் மேப் மேலே காமிக்குதா? அந்த ஆட்சி குறி பூரா சைடு மிஷின்ஸு. இப்போ ஏதோ முன்னாடி காமிக்குதே. ஸ்கில்லு வேறு 2 வந்துருச்சு. நம்ம ஸ்கில்லு அப்கிரேட் பண்ணுவோம். எனக்கு அது இப்போ தான் ஞாபகம் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான். ஹண்ட்ரு, ட்ராப்பரு, வாரியரு, இன்ஃபில்ட்ரேட்டரு, மிஷின் மாஸ்டரு, சர்வைவரு. வாங்க ஹண்ட்ரே போவோம். இல்லை, ஹண்ட்ரு வேணாம், வாரியர் போவோமா? ஒரே யோசனையாக இருக்கே. இன்ஃபில்ட்ரேட்டர் வேணாம், மிஷின் மாஸ்டர் வேணாம், ட்ராப்பரும் வேணாம். ஹண்ட்ரே பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு எனிமி மீலி அட்டாக் பண்ணணும். அப்புறம் அதில் ஒரு சார்ஜ் பில்டப்பாக அந்த சார்ஜர் சொல்லணும். ஓகே, ஆசம். சென்டரில் என்னமோ இருக்காதுன்னு தெரியலையே. இருங்க வரேன். நோரா வாரியர்.
R1 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 R2. ஓ காம்போ அட்டாக்குங்க. அந்த காம்போ அட்டாக் யூஸ் இருக்கா? இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம காம்போ இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஷீல்டை பிரேக் பண்ணுற மாதிரி போல், பிளாக் பிரேக்கர். R1 R1 R2. இந்த காட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பாக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணால் ஷீல்டு உடையும்ல, அந்த மாதிரி. ஆசம், சூப்பர். 2 தான் ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து வேறு எதுவும் பண்ண முடியுமா? நாட் எனாஃப் ஸ்கில். ஸ்கில் பாயிண்ட் 2 தான் இருந்துச்சா? ரைட்டு. லைட் அட்டாக் R1, ஹெவி அட்டாக் R2. அதை தான்டா போட்டுட்ருக்கேன். டேமேஜ் 30% கூடும். ரைட். இது வந்து பேசிவ் ஸ்கில்லு. சர்க்குலர் காமிச்சதெல்லாம் பேசிவ் ஸ்கில்ஸ். எனக்கு புரியலையே. பேசிவ் ஸ்கில்னால் எனக்கு என்னன்னு தெரியுது, ஆக்டிவ் ஸ்கில்னால் என்னன்னு தெரியுது. இந்த மேலே 2மே ஆக்டிவ் கிடையாது, பேசிவ் தானே இருக்கிறது. இது என்னது? வேலார் சார்ஜ். அதை யூஸ் பண்ணோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்க டேமேஜஸ் பூரா கிரிட்டிக்கல் டேமேஜ் ஆகிறதுக்கான அதிகமான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் கிடையாதுங்க. வேலார் சார்ஜ் நல்லா இருக்கே. அதாவது என்ன சொல்ல, காட் ஆஃப் வார் மாதிரி கொண்டு வந்திருக்கான். ருனிக் அட்டாக்ஸ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட இது நம்ம யூஸ் பண்ணோம்ல, ருனிக் ஹெவி, லைட் ருனிக், ஹெவி ருனிக், அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கான் போல. ஆசம் நல்லா இருக்கே. ஒவ்வொரு ஸ்கில் ட்ரீலையும் ஒவ்வொரு வேலை சர்ஜஸ் இருக்கும். அது குறிப்பிட்ட அட்வான்டேஜஸ் தரும். அப்போ ஹண்டரில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, வாரியரில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ட்ராப்பரில் இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்குது போலங்க. சூப்பர். ருனிக் அட்டாக் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி புது அட்டாக்லாம் செம்மையாக இருக்கும். சரிட்டு வாங்க போவோம். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட்டை இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேன் நடக்க போகிற எம்பசிக்கு மெயினான ஆளான அந்த சன் பிரிஸ்ட் வந்து நகராமல் ஒரே இடத்துல இருக்கான். ஏன்டான்னு கேட்குறப்ப இந்த மாதிரி வேலி வந்து ஃபுல்லாக மிஷின்ஸால் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, அதனால் என்னால் போக முடியாது, எனக்கு எப்போ அது பிரச்சனை இல்லைன்னு நான் அனுப்பின ஏரண்ட் எனக்கு செக்யூரிட்டியாக வந்தவர் இல்லைன்னு சொல்கிறாரோ அப்போ தான் நான் உள்ளே போவேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். நம்ம உடனே அவனை இங்கே இருறா, நீ ஊரை பக்கம் ஓடக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சுட்டு நம்ம ஏரண்ட் ஹெல்ப் பண்ண கிளம்பும்போது நம்மளோட வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்காக செயின் ஸ்கிராப் வந்துருக்கோம். செயின் ஸ்கிராப்பில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்கிராப்ஸ் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, பட் சைடு மிஷின்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸ்பாட்டன்ஸ். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஸ்பாட்டன்ஸ். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேமில் கண்டென்ட் பிடிக்கல, ஏதாவது பிடிக்காத விஷயம், ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் பண்ணனா கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மாற்றிக்க பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கணும், ஹரிசான் கேம் பிளே இன்னும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் இரவு 9 மணிக்கு செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் வீடியோ இனிமேல் ராத்திரி 9 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி பிளே ஸ்டேஷன் கேம்ஸ், ஸ்டோரி கேம்ஸ், AAA கேம்ஸோட வீடியோ கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு That the strength is the strength to make a stand. Ghost Stop Gaming.